ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊசியை மீண்டும் மீண்டும் நோயாளிகளுக்கு மருந்து செலுத்த பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பான வீடியோ ஒன்றும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். காசு வாங்குறியா? ஒரே ஊசி ஊசி எல்லாத்தையும் போட்டுல அன்னைக்கு கேட்டது ஊசி அப்படி போடல. நீ என்ன ஒரே ஊசி ஊசி போட்டிருக்கிய? புது சிரிஞ்சு எடுக்கனா என்ன? அன்னைக்கு எனக்கு அப்படி தான் போட்டு விட்டியா? சின்ன பிள்ளைக்கு மட்டும் அந்த ஊசி தான் போடுறியா? எங்கே புதுசு போட்டிருக்கிய? இது என்னது? இந்த ஊசி என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் புது ஊசியா? காசு வாங்குறியல்ல? காசு வாங்குறியல்ல? சிரஞ்சுக்கு சேர்த்தானே காசு வாங்குறது. என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா? இது அப்புறம் என்ன ஊசி? இதில் தானே இப்போ எடுத்து போட்டாங்க. இப்போ இதில் தானே எடுத்து போட்டாங்க. சம்பாதிக்கல. நீங்கள் சுற்றி சேர்க்கறதுக்கு ஊரில் கூட ஜாவணுமா? சொல்கிறேன்ப்பா. நீங்கள் சொல்லாமல் தான் நடக்குதா? நீங்கள் சொல்லாமல் தான் நடக்குதா? யார் நீங்கள்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா? நீங்கள் தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரிஞ்சு கூட மாற்றாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. சரியா? அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? இப்போ நோய் வந்தால் எங்களுக்கு யார் போதுக்கு? ஊசி என்ன போடுறியா? ஊசி ஒரு 10 ரூபா தான் சேர்த்தானே காசு வாங்குறியா? ஒரே ஊசி ஊசி எல்லாத்தையும் போட்டுல அன்னைக்கு கேட்டது ஊசி அப்படி போடல. நீ என்ன ஒரே ஊசி ஊசி போட்டிருக்கிய? புது சிரிஞ்சு எடுக்கனா என்ன? அன்னைக்கு எனக்கு அப்படி தான் போட்டு விட்டியா? சின்ன பிள்ளைக்கு மட்டும் அந்த ஊசி தான் போடுறிய? எங்கே புதுசு போட்டிருக்கிய? இது என்னது? இந்த ஊசி என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் என்ன ஊசி? இதெல்லாம் புது ஊசியா? காசு வாங்குறியல்ல? காசு வாங்குறியல்ல? சிரஞ்சுக்கு சேர்த்தானே காசு வாங்குறது. என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா? இது அப்புறம் என்ன ஊசி? இதில் தானே இப்போ எடுத்து போட்டாங்க. இப்போ இதில் தானே எடுத்து போட்டாங்க. சம்பாதிக்கல. நீங்கள் சுற்றி சேர்க்கறதுக்கு ஊரில் கூட ஜாவணுமா? சொல்கிறேன்ப்பா. நீங்கள் சொல்லாமல் தான் நடக்குதா? நீங்கள் சொல்லாமல் தான் நடக்குதா? யார் நீங்கள்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா? நீங்கள் தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரிஞ்சு கூட மாற்றாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. சரியா? அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? இப்போ நோய் வந்தால் எங்களுக்கு யார் போதுக்கு? சாயல்குடி தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஒரே சிரஞ்சியை பயன்படுத்துவதாக நோயாளி ஒருவர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். சார், இப்போ வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று பயன்படுத்த அது தவறான வேணும்னா போட்டிருக்காங்க சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் 30 வருஷமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கேன். சொல்லுங்க, அப்படியெல்லாம் பண்ணுமா? தவறான தகவல் இல்லை. அது ஆக்சுவலா வேற மாதிரி விஷயம். நீங்க நேரில் வந்தா நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு வேற கண்ணோட்டத்துல அவங்க கொண்டு போறாங்க. அதான் சார், வீடியோ ஆதாரம் வெளியாயிருக்கு. தொடர்ச்சியா செய்தி போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து விளக்கம் கேட்டுதான் இப்ப நான் உங்களுக்கு அடிச்சிருக்கேன். இல்ல ரைட் இல்லன்னு சொல்ல. இப்ப நாங்க எஃப்ஐஆர் எல்லாம் கொடுத்துருக்கோம் போலீஸ்ல. அந்த சைடுல இருந்து அவங்க சமாதானத்துக்கு அப்பாலஜி கேட்டெல்லாம் வர்றாங்க. நேத்து ஒரு வீடியோ காட்சி ஒண்ணு வெளியாயிருக்கு. அந்த வீடியோ காட்சியில வந்து நீங்க பழைய இன்ஜெக்ஷனை ஃபுல்லா ஒரு குக்கர்ல வச்சு சூடு பண்ணி அதெல்லாம் ஒரு வீடியோ வெளியாகுது. நீங்க அந்த வீடியோல வந்து நீங்க அப்பாலஜி கேக்குறீங்க. தெரியாம பண்ணிட்டாங்க. கேட்கல. அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லன்னு தான் கேக்குறேன். நான் அப்பாலஜி அந்த மாதிரி பண்ணது இல்ல, ஏமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க உங்க ஸ்டாஃப சத்தம் போடுறீங்க. அந்த மாதிரி அந்த வீடியோல பதிவாயிருக்கு. இல்ல சார், அதெல்லாம் வந்து புது சிரிஞ்சு, அந்த புது சிரிஞ்சு போட்டு எல்லாமே கீழே போடுறதுதான். அது பாயில் பண்றது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாயில் பண்றதுக்கு தான் அந்த இதை வச்சிருக்கோம், அப்ரேட்டஸ் வச்சிருக்கோம். அந்த ஃபோர்சப்ஸ் இதெல்லாம் வேணும்ல, சூச்சர் போடுறதுக்கு அதெல்லாம் பாயில் பண்றதுக்கு தான் வச்சிருக்கோம். அதுல அந்த பிள்ளைங்க சில சமயத்துல தெரியாம சிரிஞ்ச போட்டுருதுங்க. இது கிராம ஆளுகள்லாம் கிடைக்காது. நாங்கெல்லாம் நர்சுகளை தேடி பிடிச்சு கொண்டு வந்து இங்க சேர்க்க வேண்டியதா இருக்குது. சரிங்க சார், இப்ப அந்த ஊசி வந்து பயன்படுத்தி இப்ப நீங்க பயன்படுத்தவே இல்லைன்றீங்களா, இல்ல இப்ப அந்த வீடியோ காட்சியில எல்லாம் போய் அப்படின்றீங்களா? ஏன்னா ஒரு புது சிரிஞ்சு தான் சார் யூஸ் பண்றது, பழைய எல்லாம் கிடையாது சார். நீடில் வந்து இல்ல சார், நான் பார்த்த காட்சியில உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஒரு நீடில் வந்து எடுக்கிறாங்க.
அந்த நீடில் எடுத்து அந்த நீடில வந்து ஒரு அது வந்து சிரிஞ்சில வந்து அதாவது ஒரு சிலர் பூவர் பேஷண்ட் எல்லாம் வருவாங்கல்ல சார், நான் அப்புறம் நேர்ல பேசுங்க சார். இல்ல சார் போன்ல வேண்டாம் சார், சாரி கோச்சுக்க. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் வீடியோ பதிவில் காணப்பட்ட மருத்துவருமான கண்ணனிடம் நியூஸ்7 தொலைக்காட்சி வாயிலாக நாம் பேசினோம். அப்போது பழிவாங்கும் நோக்கத்துடன் தங்கள் மருத்துவமனை மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக மழுப்பலான பதில்களை கூறி மருத்துவர் கண்ணன் இணைப்பை துண்டித்துக் கொண்டார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சபரிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சபரிநாதன், அந்த தனியார் மருத்துவமனையில் உள்ள விவரங்களை தற்போது பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பத்மநாதன், ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஜெயந்தி கண்ணன் மருத்துவமனையை மருத்துவர்கள் கண்ணன் மற்றும் ஜெயந்தி தம்பதியர்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் வரும் நோயாளிகளுக்கு ஒரே ஊசியை சுடுதண்ணீரில் கொதிக்க வைத்து பயன்படுத்தி அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தி வந்தனர். இதனை மருத்துவமனைக்கு வந்த நோயாளி ஒருவர் நேற்று நேரில் பார்த்து மருத்துவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு மருத்துவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை. இதனால் அந்த வீடியோவை எடுத்த நபர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வீடியோ வைரலானது. இந்த காட்சியை நேற்று நாம் நியூஸ்7 தமிழில் செய்தியாக ஒளிபரப்பினோம். இந்த சம்பவம் செயல்குடி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் தவறு நடக்கும் பட்சத்தில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து வந்தனர். ஆனால் மருத்துவமனை தற்போது வழக்கம் போல்தான் இன்று செயல்பட்டு வருகிறது. அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பத்மநாதன், விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன். தனியார் மருத்துவமனை மீதான குற்றச்சாட்டு குறித்த விவரங்கள் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சிவனானந்தவள்ளியிடம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பதிலளித்த அவர் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேடம், இப்ப சாயல்குடியில வந்து ஒரு தனியார் மருத்துவமனை ஜெயந்தி கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல சார், அது விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். நியூஸ் வந்தோன்னு சொல்றேன் சார். இல்லைங்க மேடம், அது மக்களுக்கு வந்து எந்த அளவுல மேடம் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்? சார், இது வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை பத்தி பேசணும் சார். நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு எனக்கு வரேன் மேடம். அது நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா மேடம்? எடுத்திருக்கீங்களா? ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நடவடிக்கை தான் சார் எடுப்போம். நாங்க விசாரிச்சுட்டு சொல்றேன் சார். மேடம், இப்ப சாயல்குடியில வந்து ஒரு தனியார் மருத்துவமனை ஜெயந்தி கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல சார், அது விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். நியூஸ் வந்தோன்னு சொல்றேன் சார். இல்லைங்க மேடம், அது மக்களுக்கு வந்து எந்த அளவுல மேடம் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்? சார், இது வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை பத்தி பேசணும் சார். நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு எனக்கு வரேன் மேடம். அது நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா மேடம்? எடுத்திருக்கீங்களா? ப்ராப்ளம் வந்து